அவர்கள் வந்து ரொம்ப திறமையான தலைவர், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாரு, நிறைய பேசுறாரு, இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஆனா இது வந்து சோசியல் மீடியாவை தவிர களத்துல போய் சேரல, கள அரசியல் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலையை ஆதரிக்கக்கூடிய, பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய பலரும் கூட இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்களே சார். பலர்ல நானும் ஒருத்தன் தான். நானும் ஒருத்தன். நீங்க எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே அது காரணம் இருக்கு சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் நாம அரசியல் பண்ணிட்டு இருக்க இந்தியால, அது ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து ஒரு பெக்குலியர் ஸ்டேட். நீங்க சோசியல் மீடியா எது வரைக்கும் யூஸ் பண்ண முடியும், எதுக்கு மேல அது போகாதுங்கிறதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல இருந்து ஒரு சின்ன உதாரணம். மகாராஷ்டிரா எடுத்துக்கோ. மகாராஷ்டிரால வெர்சோ வாங்குற ஒரு தொகுதியில ஆஜாஸ் கான்கிற ஒரு ஆக்டர் போட்டி எடுக்கிறார். ஆஜாஸ் கான்கிறவர் வந்து இந்த பிக் பாஸ்ல நடிச்சு பெரும்புகழ் பெற்றவர். இன்ஸ்டாகிராம்ல அவருடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளவு தெரியுமா? 56 லட்சம் பேர். 5.6 மில்லியன். 56 லட்சம் பேர் சார். அவர் வெர்சோவா தொகுதியில வாங்கின ஓட்டு 155 ஓட்டு வாங்கினார் சார். அவருடைய ஃபாலோவர்ஸ் இந்த 56 லட்சத்துல 1% ஒழுங்கா ஓட்டு போட்டுருந்தா கூட 56,000 ஓட்டு கிடைச்சிடும். 155 ஓட்டு வாங்குறார். அவர் தொகுதியில இருந்தவங்க 150 பேரா தான் இருக்கலாம். அதுதான் சோசியல் மீடியாவுடைய இது பிரச்சனை. இதுதான் சோசியல் மீடியாவோட பலவீனம். சோசியல் மீடியால நிறைய இருக்கும். அப்படி நிறைய உங்களுக்கு இருக்கிற ஆதரவு வெளிநாட்டுல, கயானால, பப்புவா நியூ கினியால, மலேசியால, ஆப்பிரிக்காலே, அண்டார்டிகாலே இருந்து உங்களுக்கு என்ன சார் புண்ணியம்? இதுதான் பிரச்சனை. அவர் 155 வாங்கின இடத்துல நோட்டாவுக்கு 1250 ஓட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சோசியல் மீடியா வச்சுட்டு இதுல வர்ற லைக்கை வச்சுக்கிட்டு ஆகா இது 600 ஆயிடுச்சு, நான் 600 பேர் 1000 பேர் பார்த்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கல, எந்த அர்த்தமும் இல்லை. இங்க சோசியல் மீடியாங்கிற அப்படின்னா எதுக்கு பயன்படும்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்தை நீங்க ஒரு ஆடு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபுல் பேஜ் கொடுத்தீங்கன்னா எத்தனை லட்சம் சார் செலவழிப்பீங்க? ஆல் எடிஷன். வெறும் சாதாரண ஒரு மெட்ராஸ் எடிஷனுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்கணும் தெரியுமா? தமிழ்நாட்டில் முன்னணி தமிழ் நாளேடா இருக்கக்கூடிய தந்தியில ஒரு ஃபுல் பேஜ் ஆடு வெறும் மெட்ராஸ் எடிஷன் மட்டும்னா எவ்வளவு? தமிழ்நாடு முழுக்க ஆல் எடிஷன்னா எவ்வளவு கொடுக்கணும்? கொட்டி கொடுக்கணும். ஆனா நீங்க சோசியல் மீடியால அதே விஷயத்தை உலகம் முழுக்க செலவில்லாமல் கொண்டு போய் சேர்க்கலாம். கருத்துக்களை செலவில்லாமல் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாகனம் சோசியல் மீடியா. இது நம்ம வசதிக்காக பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இதையே நம்பி குதிரை ஓட்ட முடியாது. நான் இதுக்கு ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். நம்ம என் ஒய்ஃபுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிரைண்டர் வாங்கி தரேன். ஆனா ஒய்ஃபுக்கு மாற்றா கிரைண்டர் வச்சுக்க முடியாது. ரொம்ப தெளிவா அதை புரிஞ்சுக்கணும், அதோடைய எல்லைகளை புரிஞ்சுக்கணும். அப்ப களத்துலதான் நமக்கு வேலை இருக்கு. களத்துல இப்ப மகாராஷ்டிரால இவ்வளவு பெரிய வெற்றியை ஜெயிச்சு பண்ணாங்களே, களத்துல போராடினாங்க சார். அதாவது சோசியல் மீடியா மூலமா ஒரு இஸ்லாமிய சமய தலைவர் சொன்ன ஒரு விஷயத்த களத்துல பிஜேபி RSS எதிர்கொண்டாங்க. அவர் இஸ்லாமிய சமய தலைவர், அவர் என்ன சொல்றாரு, அந்த ஏற்கனவே லோக்சபால ஜெயிச்ச அந்த ஒரு தெனாவட்டுல பிஜேபியை அத்தனை பேரும் புறக்கணிக்கணும், பிஜேபியை வந்து நம்ம இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கணும், பிஜேபியை சப்போர்ட் பண்ற அத்தனை பேரையும் புறக்கணிக்கணும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டில் ஓப்பனா ஒரு மெதப்புல ஒண்ணு சொல்லிட்டாரு. வைரல் ஆச்சு. அதை தூக்கிட்டு ஆக்சுவலா அதுக்கு கவுண்டர் சோசியல் மீடியாலே கொடுத்துருக்கலாம்ல. இங்க என்ன பண்ணாங்கன்னா RSS எல்லாருமே சோசியல் மீடியாலையும் போச்சு அதுக்கு கவுண்டர். நேரடியா களத்துல தெருமுடை கூட்டம். இங்கப்பா இவன் இப்படி பேசுறான், பிஜேபியை சப்போர்ட் பண்ணாதான் உங்க அத்தனை பேரையும் புறக்கணிக்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு இதுன்னா அவங்க அவ்வளவு தூரம் ஆர்கனைஸ்டா இருக்காங்க, ஒன்ன புறக்கணிக்கணுங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னு நம்ம கதி என்ன ஆகும்? படங்கே தோ கடோங்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சாரமா கொண்டு போனாங்க. ஒற்றுமை இல்லைன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். அவங்கள பாருங்க எப்படி நம்மள புறக்கணிக்க சொல்றாங்க. 80% நம்ம இருக்கோம், நம்மளை புறக்கணிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு இஸ்லாமிய சமய தலைவர் சொல்லுகிறார். இதுக்கு மேலே உனக்கு உணர்வு வேண்டாமா ஹிந்துவே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 20 பேர் 30 பேர் தெருமுனை இல்ல எல்லா இடத்துக்கும் போறாங்க. இப்படியா குழுக்கள்?
மொத்தம் 16,000 தெருமுனை கூட்டம் நடந்தது. ஸோ அப்போ தெருமுனை கூட்டம் நடக்குது. தெருமுனை கூட்டத்தில் 15 பேர் 20 பேர் இந்துக்களுடைய உண்மையான நிலையை உணர்த்துறாங்க. நீங்க ஒத்துமையா இல்லைன்னா என்னென்ன நடக்கும்லாம் பார்த்துக்கங்க, படேங்கே தோ கடேங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் கொடுத்த ஸ்லோகன். ஒற்றுமை இல்லைன்னா எல்லாரும் அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம். அதை அவங்க சொல்றாங்க. அது எடுபடுது. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் களத்துல ஜெல்லாய் ஒன்னா நிற்கிறாங்க. இந்த ஒற்றுமை நாடாளுமன்ற தேர்தல் இல்லாமல் போச்சு. அதனுடைய பலன் என்னங்கிறத பார்த்தோம். எல்லா களத்துல அதே நேரத்தில் சோசியல் மீடியாவை விட்டு வைக்கல. ஆனால் நம்ம சொல்ல வர்றது என்ன, சோசியல் மீடியா மட்டுமே நம்ப முடியாது. சோசியல் மீடியா மட்டுமே நம்ப முடியாது. அதே நேரத்தில் களத்துல வேலை நிறைய பாக்கி இருக்கு. இந்த ரெண்டு தான் மக்களோட நேரடி டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. அதனால தானுங்க இன்னைக்கு டையிங் மீடியான்னு சொல்றது ரேடியோங்க. மோடி ஏங்க மாசம் மாசம் ரேடியோல பேசுறாரு, மன் கி பாத் ஏங்க பேசுறாரு? நீங்க மோடிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாங்க. ஆனா அதே நேரத்துல அவர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காரு, எக்ஸ் இதுல இருக்காரு, எல்லாத்துலயும் இருக்காரு. ஒபாமாக்கு அடுத்தபடி வேர்ல்டுலயே அவருக்கு தான் நிறைய ஃபாலோயிங் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவர் ஏன் மன் கி பாத் பண்றாரு? ஏன் ரேடியோல பேசணும்? இவ்வளவு பண்றா அதோடு இருக்கலாம்ல. சோ அதுதான் பர்சனல் டச்ங்கிறது ரொம்ப முக்கியம். களத்துல இருக்கணும் அப்படிங்கறதுதான். தமிழக பிஜேபி இன்னும் தமிழக அரசியல் களத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லலாமா? களத்தை புரிஞ்சுக்கலன்னு சொல்ல மாட்டேன். களத்தை இன்னைக்கு பிஜேபி அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கவங்க யாரும் இல்லை. அப்படி இல்லை. களத்துல இன்னும் வேலை பாக்கி இருக்குன்னு, களத்துல வேலை பாக்கி இருக்கு சார். இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு சார். தமிழ்நாடு ரொம்ப பெரிய ஸ்டேட்டுங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரே டயத்துல எல்லா தமிழ்நாடு, என்டையர் தமிழ்நாடு பிஜேபி அதிரி புத்திரியா எங்கேயோ போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு உட்டோப்பியா, நடைமுறை சாத்தியமற்றது. அப்போ இப்போ ஒரு 1.5 வருஷம் இருக்கு இந்த 2026 தேர்தலுக்கு. அப்படின்னா இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்னன்னா, பிஜேபிக்கு சாத்தியமான மாவட்டங்கள்னு இருக்குல்ல. இப்ப தென் மாவட்டங்கள் இருக்கலாம், திருநெல்வேலியா இருக்கலாம், தென்காசியா இருக்கலாம், நாகர்கோயிலா இருக்கலாம், இதே போல ஒரு சில மாவட்டங்கள். இல்லாட்டி இப்பவே இந்த தேர்தலில் 81 அசம்பிளி செக்மெண்ட்ல நம்பர் 2வா வந்தோம்னு சொல்றோம். இந்த 81 அசம்பிளி செக்மெண்ட்ஸ் எங்கெங்க வருது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அது வலுவாக இருக்கிற மாவட்டங்கள்ல அதை ஒரு கோட்டை மாதிரியா மாத்துறது பிஜேபி. இப்போ அது வலுவே இல்லாத, இனிமேல் தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடணுங்கிற இடத்துல போயிட்டு மொத்த எஃபர்ட்டை கொண்டு போய் கொட்டி வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அது வலுவா இருக்கிற இடத்துல அதை ஒரு கோட்டை மாதிரியா மாற்ற. அந்த மாதிரி இடத்துல ஜெயிக்கணும்னா பிஜேபி சப்போர்ட் இருந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 5% ஓட்டை தான் வச்சுட்டு இருக்கு, 5 to 5.5%. ஆனா வட தமிழகம்னு வர்றப்போ பிஎம்கேட அலையன்ஸ்னு 2 திராவிட கட்சிகளும் அந்த அலையன்ஸுக்காக போட்டிடுறாங்களே. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல அவங்க ஓட்டு ஒழுங்கா வச்சுட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த லோக்சபா எலெக்ஷன்ல கூட அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் ஏடிஎம்கே 4 அசம்பிளி செக்மெண்ட்ல அவங்க நம்பர் 1 லீட் பண்ணாங்க. அப்படின்னா 3 அசம்பிளி செக்மெண்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி லீட் பண்ணிருக்கு. அந்த 3மே வட தமிழகத்துல வருது. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு சில கோட்டை மாதிரி வச்சுட்டு இருக்காங்கல்ல. இந்த அசம்பிளி செக்மெண்ட் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் நமக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி. அப்படி சில அசம்பிளி செக்மெண்ட்ஸ், சில லோக்சபா செக்மெண்ட்ஸ் நம்ம அஷ்யூர் பண்ணி அதை இப்பல இருந்தே உருவாக்கணும். பரவலா என்டையர் தமிழ்நாடு முழுக்க நம்ம கேப்சர் பண்றதுன்னு ஆரம்பிச்சா டைம் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள செலக்ட் பண்ணி நமக்கு இப்ப நிறைய தரவுகள் இருக்கு, கடந்த எலெக்ஷன்ல இருந்து நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதை பேஸ் பண்ணி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வாய்ப்புள்ள தொகுதி 100% வாய்ப்புள்ள தொகுதிகளாக மாற்றுவது. அந்த இடங்கள்ல பிஜேபியினுடைய சப்போர்ட் இல்லைன்னா மற்றவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கு. அந்த நிலையை உருவாக்குறதுக்கு இந்த 1.5 வருஷம் போதுமானது. அந்த இடத்தை சூஸ் பண்ணி அதுக்குள்ள களத்துல இறங்கி தீவிரமா பணிபுரியலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலா நிச்சயமா அண்ணாமலை மைண்ட்ல இருக்கும் நான் நம்புறேன். அது ஏன்னா அது சம்பந்தமா முன்னால சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ஓடி இருக்கு. நான் உள்ளுக்குள்ள போக விரும்பல. சோ இப்ப வந்ததும் அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் நிறைய போகும். நிறைய உள்ளலாம் அது செய்வாங்க. ஒரு இன்ரோடு எங்க போகணும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரியா, அதாவது சில விஷயங்களை, சில ஏரியாக்களை, சில மண்டலங்களை கோட்டையாக மாற்றும்.
ஒரு பக்கம் கோட்டையா மாத்திக்கிட்டு இருக்கப்போ ரொம்ப பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ் இல்லாத மாவட்டங்கள்ல இல்லாட்டி பகுதிகளில் பிஜேபியை கொண்டு போகும். ஸோ எஃபர்ட்டை எங்க ரொம்ப போடணும், எங்க ஓரளவுக்கு போட்டா போதும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த கோணத்துல ஒர்க் பண்றோம்.